ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்னைக்கு வந்து இந்த சிக்கன் பிரியாணி பார்க்கலாங்க. சிக்கன் பிரியாணி வந்து 1 கிலோ செய்ய போகிறேன். 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ அரிசி. அதுக்கு வந்து நான் போட நான் அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இது கடாய் சூடாயிடுச்சு. இதில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 150 கிராம் எண்ணெய் போடுங்க. போட்டுட்டு சூடாகட்டும் எண்ணெய். அப்புறம் இங்கே பாருங்கள், லவங்க, பட்டை, இது வந்து சூடாகட்டும். இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு சின்னது தாங்க இருக்குது, ஒரு 7-8 பச்சை மிளகா. இது வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம். 1/2 கிலோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த அளவு தாங்க 1/2 கிலோவுக்கு. 1/2 கிலோவில் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நான் 1-2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 350 கிராம் இருக்கும் இந்த வெங்காயம். அப்படியே நைஸாக அரிச்சு போட்டுக்கலாம். நல்லா மசாலா ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1/2 கிலோ போடலாம். கொஞ்சம் லைட்டாக மசாலா கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் 350 கிராம் போடுங்க. கரெக்டாக இருக்கும் 1 கிலோக்கு. பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த லவங்க பட்டையெல்லாம் போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். அப்புறம் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் வச்சிடுறேங்க. லாஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட மேலே போடுவேன். அதனால தான். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் வெங்காயம் அப்படியே வச்சுட்டேன் நான். இது இருக்கட்டும். இதில் வந்து நல்லா வதக்கட்டும் வெங்காயம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க வெங்காயம். அப்போதான் உங்களுக்கு பிரியாணியோடைய டேஸ்ட்டே வரும். நல்லா இது வந்து ப்ரௌன் கலராக வரட்டும். பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்க, 1 கிலோ அரிசி வந்து ஊற வச்சிடலாம். கழுவி நல்லா 2-3 வாட்டி கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். இந்த அரிசி ஊறினாதான் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். பிரியாணி செய்யும் போது இது ஊறட்டும் ஒரு பக்கம். இங்கே பாருங்க, ஒரு பக்கம் வந்து நான் தண்ணி வச்சிருக்கிறேன் சாப்பாடு வடிகட்டுறதுக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே அந்த அரிசியை வந்து நாங்கள் கழுவி ஊற வச்சிருக்கல அந்த அரிசி போட்டு அரைவேற்காடா வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும். இன்னும் நல்லா வதக்கணும். உங்களுக்கு ப்ரௌன் கலராக வரணுங்க. அப்போதான் இது இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரிசி எடுத்துட்டு வந்துட்டேன். இதில் வந்து 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, கொத்தமல்லியோடைய இது இருந்துச்சு, தண்டு இருந்துச்சு, அது போட்டு அரிசி இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு கிரீன் கலராக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த வேஸ்ட்டு தானே போகுது. அது நல்லா கழுவி அரைச்சிக்கிட்டா சூப்பராக இருக்கும். இது நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கணுங்க. அப்போதான் உங்களுக்கு டேஸ்ட்டே வரும். இதில் வந்து சக்தி மிளகாய் தூள் தான் போடணும். வேறு எந்த மிளகாய் தூளும் போடக்கூடாது. வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் போடாதீங்க. பிரியாணியோடைய டேஸ்ட் உங்களுக்கு வராது. சக்தி மிளகாய் தூள் போட்டால் தான் டேஸ்ட்டே வரும் உங்களுக்கு. நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படியே ஃபுல்லாக நல்லா இந்த பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்கணுங்க. இது நல்லா வதக்குனா தான் உங்களுக்கு பச்சை வாசனை நல்லா போகும். இந்த பச்சை வாசனை போயிடுச்சிங்க. இப்போது நல்லா வதக்கி இதில் வந்து நாங்கள் சிக்கன் போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். 1 கிலோ சிக்கன் வந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தாங்க போட்டுருக்குறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம், எப்படி சைஸ் போடுறீங்களோ அப்படி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பிறகு கறி தாங்க போடணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு வரும். நல்லா இந்த கவுச்சி வாசனை நல்லா போகட்டும். நல்லா இது நல்லா பெரட்டிட்டேன் நான். இப்போ வந்து இதில் வந்து தக்காளி பாருங்கள், ஒரு 300 கிராம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி ஒரு அரை கட்டு அங்கே பாருங்கள் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். நல்லா குறைஞ்சி வரணுங்க. கறி போட்டு தான் தக்காளி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு வரும். நல்லா குறைஞ்சி வரட்டும். பார்க்கலாம். பாருங்க, நல்லா
பாருங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இன்னும் நல்லா வந்து மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வர்றதுக்கு மசாலா போட்டுக்கலாம். நாங்கள் பாருங்க மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 2 ஸ்பூன். இது வந்து கொஞ்சம் காரமாக தாங்க போடுறேன் நான். நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம், அதனால் போட்டுக்கிட்டு இது எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. சாரு ஒரு எலுமிச்சைப்பழம் போதுங்க. இதில் தயிர் கூட போடவும் இல்லை நாங்கள். அதில் நல்லா வந்து தக்காளி நல்லா மசஞ்சி வந்து மேலெல்லாம் எண்ணெய் நல்லா வரட்டும், பிரிட்டும் பார்க்கலாம். ஸ்லோலியே நல்லா வதக்குங்க. அப்போதான் கறி வந்து நல்லா வேகும். உங்களுக்கு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்க எண்ணெய் எல்லாம் மேலே வந்துச்சு, நல்லா பிரிஞ்சு நல்லா கொழிஞ்சிச்சு தக்காளி எல்லாம். இதுலயே வந்து பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டல அதே கப்பால நான் வந்து தயிர் போடுறேன். நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா இது பண்ணுங்க. இப்போ வந்து இந்த எலுமிச்சைப்பழம் வந்து நான் புளிஞ்சு வச்சிருக்கிறேன். அதுவும் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் போட்டு அப்படியே ஸ்லோவில் அப்படியே வச்சுடுங்க. தண்ணி எதுவுமே போடாதீங்க. ஸ்லோலியே இருக்கட்டுங்க. அப்படியே ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து மூடி அப்படியே வச்சுடுங்க. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச பிறகு அரிசி போடலாம். இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்க உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நான் அரிசி போட்டுட்டு இது ஒரு அரைவேற்காடா வந்தோடனே நாங்கள் வடிகட்டி இந்த வந்து அக்னியில் போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வந்து நான் ஸ்லோவில் அப்படியே வச்சிருக்கிறேன். இதில் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா அரைவேற்காடா வெந்துச்சு. இது வந்து நாங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சும்மா போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அரிசி ஒடிஞ்சிரும். சும்மா ஒரு 2 வாட்டி இது பண்ணாலே போதும். இது வடிந்து வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வடிகட்டிட்டேன். அரைவேற்காடா வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த இதில் வந்து நாங்கள் போட்டுக்கலாம். ஸ்மிதாலோ நல்லா வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து இந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாங்க தம்முக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் கொஞ்சம் போடுங்க, உங்கள் இஷ்டம் தான் அது. நான் லைட்டாக கொஞ்சம் போடுற கலரு அப்படியே இதில் தம்மில் விட்டுடலாம். கலர் போட்டு தம்மில் அப்படியே விட்டுடலாம். நான் வந்து இங்கே பாருங்கள் லைட்டாக க்ரீன் கலர் தாங்க போடுறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி லைட்டாக தான் போடுறேன். நீங்கள் வந்து ஆரஞ்சு கலரு ரெட் கலரு எது வேணாலும் போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்லோலியாக இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலாம். ஏதாவது மேலே வெயிட்டுனா ஏதாவது வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுடுங்க, பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு தம்மில் வச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி. எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே உதிரி உதிரியாக இருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. இதை வந்து நாங்கள் சர்வ் பண்ணும்போது கலக்கிக்கலாம். இது அப்படியே வந்து பாருங்க கலர் பாருங்க அப்படி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மேலேயே வந்து இந்த ஆனியன் வந்து போட்டுக்கலாம். பாருங்க சூப்பரான பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் இது. போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். பாய்.